ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடுகு சாதம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, ஜீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஆயில் எதுவும் விடாமல் நம்ம அப்படியே வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எள்ளு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து புளி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ட்ரை கோகோனட் தான், அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் திருவுன தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்து கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து 2 கிள்ளி போட்டுக்கோங்க. வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நல்லா நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து கம்மியாகவே வச்சுட்டு பண்ணுங்கள், ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு கறியிரும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து லோவாகவே தான் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு இந்த மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போடும்போது அடுப்பு வந்து எப்போயுமே லோவாக தான் இருக்கணும். இப்போ எல்லாமே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் நல்லா வேக வச்சு ஆற வச்ச ரைஸ் வச்சுருக்கேன். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போட்டுக்கலாம், லெஃப்ட் ஓவர் ரைஸ் கூட பண்ணிக்கோங்க. இல்லை சூடான ரைஸாக இருந்தால் ஒரு பிளேட்டில் கொட்டி லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பவுடர் ஆட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாகவே கலரி விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து ரொம்ப அப்படியே கொல கொலன்னு ஆன மாதிரி ஆயிரும். இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கடுகு சாதம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸாகவும் கொடுத்து விடலாம். உங்கள்கிட்ட சாதம் மீதம் இருந்துருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு சமைக்கிறது 2 பேருக்கு சமைக்கும்போது இந்த மாதிரி குழம்பெல்லாம் வச்சிட்ருக்க மாட்டோம். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு நீங்கள் வந்துட்டு சைடிஷ் கூட உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. சும்மா நான் வந்துட்டு சிப்ஸு ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட்றேன். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.